ஹலோ வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 டேஞ்சரஸ் கார்ட்டூன் டு அவாய்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நம்ம குழந்தைங்க இவ்வளவு நாள் இந்த கார்ட்டூன்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களா, அச்சோ நம்ம அலோவ் பண்ணிட்டோமா, இதெல்லாம் இவ்வளோ ரிஸ்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் எந்தெந்த கார்ட்டூன்ஸை நீங்க அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ 5th பிளேஸை பிடிச்சிருக்க கார்ட்டூன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்கிமான். இந்த போக்கிமான் கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அக்ரெசிவான ஒரு கேரக்டரா இருக்கும். ஸோ அக்ரெசிவான கேரக்டர் நம்ம குழந்தைங்க பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தை வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்ரெசிவான கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிக் டாக்டரும் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரியான கார்ட்டூன்ஸ் எல்லாம் நீங்க உங்க குழந்தைங்க பார்க்காம இருக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது. 4th பிளேஸ்ல இருக்க கார்ட்டூன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவ் அண்ட் சிக்கன். இந்த கவ் அண்ட் சிக்கன் கார்ட்டூன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு செக்ஷுவல் விஷயத்தை வந்து சொல்ற மாதிரியான கார்ட்டூன்ஸ் ஃபிகர்ஸ் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டர் வந்து பேசுறதும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் விஷயங்களை வந்துட்டு சொல்ற மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு அடல்ட் கண்டென்ட் மாதிரியே இருக்கும் இந்த ஒரு கார்ட்டூன். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி நம்ம க்ரோ பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மனசுல வந்துட்டு இது அப்படியே பதிஞ்சு அவங்களோட சின்ன வயசுலயே வந்து சில விஷயங்கள் வந்து சீக்கிரமா தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம தவிர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சரும் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு கார்ட்டூனை நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ 3rd இடத்த பிடிச்சிருக்க கார்ட்டூன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் பாப். இந்த ஒரு கார்ட்டூன் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவா வந்து டிராவல் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களோட ஐசைட்டுக்கும் சரி அவங்க அதை அப்சர்வ் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த ஒரு கார்ட்டூன் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 11 செகண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே கார்ட்டூனோட கேரக்டர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்டோரி கான்செப்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்ட் வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வந்துட்டு கார்ட்டூன் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க ஒரு ரிசர்ச்ல. ஸோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கார்ட்டூன் நீங்க உங்க குழந்தைங்க வந்து பாக்கிறதுக்கு தவிர்த்து அந்த குழந்தைங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணி ஒரு கார்ட்டூனை பார்க்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மைண்ட்ல வந்துட்டு எப்பயுமே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ல இருக்க முடியும் அவங்களோட ஃபியூச்சர்ல. ஸோ குழந்தை பருவத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபாஸ்ட் மோஷன் பிக்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்க பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பிரெயினும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 4th பிளேஸ் பிடிச்சிருக்க கார்ட்டூன் எதுன்னு பாத்தீங்கன்னா கிலோ. சோ இந்த ஒரு கார்ட்டூன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ரொம்பவே நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை பருவத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்துட்டு இந்த ஒரு கார்ட்டூனை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களை மோட்டிவேட் பண்ணலாம் இந்த கார்ட்டூனை பாக்குறதுக்கு அப்படின்னா அவங்களோட குழந்தை பருவத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நெகட்டிவான கேரக்டர்ஸ் வந்து அப்சர்வ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நம்ம நெகட்டிவான விஷயங்களை வந்து தவிர்த்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதும் சரி நிறைய பேர்கிட்ட வந்து அஃபெக்ஷனா இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஹேவியர்ஸ்ல தான் உருவாகும். ஸோ இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம குழந்தைங்க எப்படிங்க நெகட்டிவா வந்துட்டு யோசிக்காம இருப்பாங்க, ரொம்ப அக்ரெசிவ் ஆயிடுவாங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு கார்ட்டூனை பார்க்கும்போது. ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இந்த ஒரு கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களோட மைண்ட் செட்டே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இது செய்யக்கூடாது இது செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் கண்டிப்பா இதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்ரெசிவா இருப்பாங்க இந்த ஒரு கார்ட்டூனை பார்க்கும் போதுன்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த 4th கார்ட்டூனை தவிர்க்கணும். ஸோ 5th இடம் பிடிச்சிருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகோமெலன். சோ இந்த கோகோமெலன் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சரி பெரியவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. சோ இந்த மாதிரியான கார்ட்டூன்ஸ் நம்ம போட்டு விட்டா அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க பெரியவங்க நினைப்பாங்க. ஆனா இதனால இவ்வளவு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கார்ட்டூன்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு தவிர்த்து ரொம்ப ரிலாக்ஸா ரொம்ப மைல்டான கார்ட்டூன்ஸ் எல்லாம் நீங்க போடும் போது குழந்தைங்க அதை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. சோ கோகோமெலனால வர பாதிப்புகள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அந்த கார்ட்டூனை பார்க்கலாம், ரெகுலரா பார்க்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. சோ நம்ம எப்பப்பெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி பார்க்கலாம். கொஞ்சம் லேர்னிங் சிலபஸ் தான் அந்த கார்ட்டூன் இருக்கும். சோ அதனால குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிவியோ போன்லயோ வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய ஐசைட்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. சோ அதனால குழந்தைங்களா இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து லைட் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடாது கண்ணில் அப்படின்றாங்க. சோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க தவிர்த்தீங்க அப்படின்னா உங்க குழந்தையோட growth நல்லா இருக்கும், அவங்களோட ஃபியூச்சரும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ 5 cartoons to avoid for children நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இதுல வந்து உங்களோட ஃபேவரட்டான கார்ட்டூன் எது அப்படின்ற கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.